ஒருவர் நற்சாட்சி உடையவராக இருக்கிறார் அப்படின்னா சில காரியங்களை அவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியும். முதலாவது, நற்சாட்சி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? அர்ப்பணிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காகவோ அல்லது முழு கவனத்தையும் முயற்சியையும் செலுத்துவதா இருக்கும். இயேசுதான் தேவனா, அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஒரு நபருக்காக உண்மையா இருப்பார்கள். அர்ப்பணிப்பு என்பது இதெல்லாம் அர்த்தம். ஒருவருக்கு மிகவும் முக்கியமானதை கருவது, இயேசுதான் என் வாழ்க்கையில முக்கியம், வேற எதுவும் எனக்கு, அவர் தான் எனக்கு முக்கியம். அதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, இந்த வெற்றி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள், சாதித்தவர்கள் என்ன சொல்றாங்க? பெரிய வெற்றி அடைந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் சொல்வது, அர்ப்பணிப்போடு நான் செயல்பட்டதனால தான் எனக்கு வெற்றி கிடைச்சது. ஆண்டவருக்குள்ள நம்ம அர்ப்பணித்தாதான் கர்த்தர் நமக்குள்ள வெற்றி உள்ள வாழ்க்கையை நமக்கு தர முடியும். அர்ப்பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அதுதான் நற்சாட்சி. ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படின்னா அவனுக்கு தெரியாது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பழுக பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. இப்ப ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஏன்னா வார்த்தை தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுகிறான் பாருங்க. அல்லேலூயா. கொடுக்கிறான் பாருங்க தன் விசுவாசம். ஆண்டவரை விசுவாசிப்பதை நீதியாக எண்ணின ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் அங்க சென்றார். அல்லேலூயா. எபிரியர் 11:8 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, எபிரியர் 11:8 கீழ்ப்படிந்தான், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் ஒரு அர்ப்பணம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நான் செய்வேன், வசனம் சொல்லுகிறது நான் அப்படிதான் இருப்பேன், நான் அதற்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அர்ப்பணிப்போடு வாழணும்.